வணக்கங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியுடைய அந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய ஒன் ஆஃப் த போஸ்ட், தட் இஸ் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் டிரான்ஸ்லேஷன். இந்த போஸ்ட்டுக்கான ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்கணும். ஏற்கனவே நம்ம இந்த போஸ்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏஎஸ்ஓ டிரான்ஸ்லேஷன் இந்த போஸ்ட்டுக்கான கிளாஸஸ் பேப்பர் 2க்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் நிறைய கேண்டிடேட்ஸ் கேட்டதுனால இந்த ஏஎஸ்ஓ டிரான்ஸ்லேஷன் கிளாஸை ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸாக அந்த 15 days கோர்ஸாக நம்ம நடத்தலாம் அப்படின்னு கோயிங் டு லான்ச் ஒரு நியூ பேட்ச் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸில். எல்லா நாளுமே இந்த 15 daysமே கிளாஸ் வரும். ஸோ என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜூலை 19th ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இந்த 15 daysல உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்டாக இட் இஸ் தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது எப்படி பண்ணணும், அது இல்லாமல் நியூஸ் பேப்பர்ஸில் வரக்கூடிய எடிட்டோரியல் டிரான்ஸ்லேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது, ஜியோ டிரான்ஸ்லேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது, 2 லாங்குவேஜ்லையுமே தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் ரெண்டுத்துலையுமே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது, அது இல்லாமல் ப்ரிசிஸ் ரைட்டிங். ஸோ இந்த எக்ஸாமே இந்த டிரான்ஸ்லேஷனையும் ப்ரிசிஸ் ரைட்டிங்கும் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால் தமிழ் டு இங்கிலீஷ் ப்ரிசிஸ் ரைட்டிங்கும் வி வில் டீச், அட் த சேம் டைம் இங்கிலீஷ் டு தமிழும் வி ஆர் கோயிங் டு டீச். ஸோ அப்போ இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்லேயும் உண்டு, ஆஃப்லைன்லேயும் உண்டு. மார்னிங் ஒரு பேட்ச் கொடுக்க போகிறோம், அண்ட் ஈவினிங்கில் ஒரு பேட்ச் கொடுக்க போகிறோம். ஸோ ஈவினிங்கில் உங்களுக்கு டைமிங் ஸோ நீங்கள் என்கொயரி வரும்போது ஐ வில் டெல் யூ த டைமிங். ஈவினிங்கில் இருக்கும், ஸோ லேட் ஈவினிங்கில் இருக்கும். மார்னிங்கில் அப்படின்னா ஸோ மார்னிங் பேட்சஸ் அப்படிங்கிறது இட் இஸ் 8 o'clock இந்த மாதிரியில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமிங்ஸில் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அண்ட் இந்த 15 daysல உங்களுக்கு ஹேண்ட் அவுட்ஸ் கொடுப்போம். எதர் நீங்கள் ஆன்லைனில் வந்தீங்கன்னா சாஃப்ட் காப்பீஸில் ஹேண்ட் அவுட் கொடுத்துருவோம், ஒர்க் ஷீட் கொடுத்துருவோம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா சாஃப்ட் காப்பீஸில் நாங்கள் கரெக்ஷன் பண்ணி கொடுப்போம். அது இல்லாமல் டெஸ்ட் இருக்கும். இது ஸ்பெசிஃபிக்காக பேப்பர் 2க்கு மட்டும்தான், பேப்பர் 1 அப்படிங்கிறதுக்கு இல்லை. ஏன்னா 15 daysல பேப்பர் 1 கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு முடியவே முடியாது. அதனால ஏன்னா இட் இன்க்ளூட்ஸ் பாலிட்டி, எக்கனாமிக், ஜியாகிரபி, சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எஃப்எம், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு ஏகப்பட்டது இருக்கு. ஸோ அதனால அதை 15 daysல வி கான் கவர். இது வேணா ஸ்டூடெண்ட்ஸுடைய ரெக்வஸ்ட்காக ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டதுனால இந்த கோர்ஸ் நாங்கள் கொடுக்குறோம், ரைட். ஸோ இது நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ ஒன்லி ஃபார் திஸ் 15 days கிளாஸ் மட்டும்தான், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இந்த போஸ்ட் மட்டும்தான். மற்ற டெக்னிக்கல் போஸ்ட் வேறு எந்த போஸ்ட்டுக்கும் நம்ம கிளாஸ் கொடுக்கல இந்த வருஷம். இந்த போஸ்ட் மட்டும்தான் we are going to conduct classes, ரைட். சப்போஸ் இல்லை சார் எனக்கு இந்த பேப்பர் எனக்கு ஓகே, பட் எனக்கோட இஷ்யூஸ் எனக்கு என்ன அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸில் எனக்கு இஷ்யூஸ் இருக்குது, ஜிஎஸ்ல நான் இது பண்ணணும்னு பார்க்குறேன், ஜிஎஸ்ல டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னா, அதுக்கு we have test batches. இந்த 15 daysல என்ன பண்ணால் இந்த 15 daysல ஓரளவுக்கு நல்லாவே பண்ண முடியும் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கும்போது, ஜென்ரலாக டிஎன்பிஎஸ்சி இந்த ரீசெண்டாக இந்த 2025 நடந்த எக்ஸாம்ஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க கேட்ட கேள்விகள் பெரும்பாலும் பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எஃப்எம் இந்த மாதிரியான பகுதிகளில் பெரும்பாலான கேள்விகள் 8th, 9th, 10th ஸ்டாண்டர்ட் புக்ஸை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. எக்கனாமி மட்டும்தான் 11th, 12th கொஞ்சம் டச் பண்ணியிருப்பாங்க. மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸும் ஃபிலிம்ஸ் லெவலாக, இப்போ ஈவன் குரூப் 4 எடுத்துக்கோங்க, as well as நம்மளுடைய குரூப் 1 எடுத்துக்கோங்க, எல்லாமே ஸ்கூல் புக் பேஸ்டு 8th, 9th, 10th யாரெல்லாம் ஒழுங்காக கவர் பண்ணியிருக்கோமோ அவர்களை ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதனால இந்த டெஸ்ட்டுமே இந்த 8th, 9th, 10th புக்கை பேஸ் பண்ணது தான். ஸோ அதனால 8th பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி இதில் நீங்கள் படிக்கல அப்படின்னாலும் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சுட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்து போனீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு பெரும்பாலும் அந்த கொஸ்டின்ஸ்லேருந்து ரிஃப்ளெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு உள்ளது. சரி, இது கொஸ்டின் பேப்பர் பேஸ்டு, தட் இஸ் ஸ்கூல் புக் பேஸ்டு. சரி, இதில் வேற என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, இதில் அடிஷ்னல் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் உடையது. இது ஆக்சுவலாக நாங்கள் எப்படி இது பண்ணோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸில் கொஸ்டின்ஸுடைய கன்சால்டேஷன் இருக்கும் இல்லையா, பாலிட்டி, எக்கனாமிக், ஜியாகிரபி அப்படின்னு, அதை கன்சால்டேட் பண்ணி அதுவே டெஸ்ட்டாக நம்ம கொடுக்குறோம். ஸோ குரூப் 1க்கு அப்படி தான் பண்ணோம். அதில் மொத்தம் ஒரு 5 செட்டு கொஸ்டின்ஸுங்க. ஸோ 5 கொஸ்டின்ஸு 1000 கொஸ்டின்ஸ் வரும். அது ப்ளஸ் நம்மளுடைய ஸ்கூல் புக் பேஸ்டு உள்ள டெஸ்ட்டு. ஸோ டோட்டலாக சேர்த்திங்க அப்படின்னா 3000 கொஸ்டின்ஸ்ட்டு வரும். அண்ட் இது ஜென்ரல் ஸ்டடீஸுங்க, ரைட்டா. சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு டேக் ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் எனக்கு வேணும், டெஸ்ட்டாக வேணும் அப்படின்னா இது கிடைக்கும். இது ஆன்லைனில் கிடைக்குமா அப்படின்னா ஆன்லைனில் கிடைக்காது, போஸ்டல் டெஸ்ட் சீரியஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ போஸ்டலில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2
ஸ்லாட்டில் ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு 10 டெஸ்ட்லேருந்து 15 டெஸ்ட் வரைக்கும் கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மாடல் எக்ஸாம்ஸ் எல்லாம் அனதர் ஒரு 5 to 6 டேஸில் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். ஸோ இப்படி தான் நாங்கள் கண்டக்டிங் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ்க்கான பேப்பர் 1க்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் தான். ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் வந்து ஏற்கனவே காண்டாக்ட் பண்ண கேண்டிடேட்ஸ், நம்ம வந்து இதுக்கு மேலே முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்ன கேண்டிடேட்ஸ் உட்பட யார் வேணாலும் அதில் நீங்கள் அந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். கேண்டிடேட்ஸோட ரெக்வஸ்ட்காக வேண்டி வித் மினிமம் ஃபீயோட நான் வந்து உங்களுக்கு அந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இட் இஸ் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் 15 days கோர்ஸ். ஜாயின் பண்ணோன்னா இந்த நம்பரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.